அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் திருப்பணிகளுக்கு கொடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பேசோயிலும் அகிலோயும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தர் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேகம் இருதயமுள்ள மற்ற அனைவருக்கும் செய்யத் தொடங்கினார்கள். 2 செபுலோவேயும் அகிலியாவையும் கர்த்தரால் ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்யும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்தார். ஞான இருதயமாகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். வசனம் 3. அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைகளையும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களையெல்லாம் மோசேயினிடத்திலேயே வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் வேலை தோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். வசனம் 4. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவர் செய்கிற வேலையின் காரியம் வந்தது. வசனம் 5. மோசேயை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலை வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றான். வசனம் 6. அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையமெங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. வசனம் 7. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாய் இருந்தது. வசனம் 8. வேலை செய்கிறவனாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினான். அதற்கு ஸ்திரீ மெல்லிய பஞ்சு நூலும் இளநீல நூலும் அத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் வினோத சிவப்பு நெசவு வேலையை கேருபீன்கள் உள்ள 10 மூடுத்திரைகளை பண்ணினார்கள். 9. ஒவ்வொரு மூடுத்திரையும் 28 முழு நீளமும் 4 முழு அகலமாயிருந்தது. மூடுத்திரை எல்லாம் ஒரே அளவாயிருந்தது. வசனம் 10. 5 மூடுத்திரைகள் ஒன்றோடொன்று இணைந்து மற்ற 3 திரைகளும் ஒன்றோடொன்று இணைந்தன. வசனம் 11. இணைக்கப்பட்ட ஒரு மூடுத்திரையின் ஓரத்தில் இளநூல் 50 காசுகளை உண்டு பண்ணி அப்படியே இணைக்கப்பட மற்ற மூடுத்திரையின் ஓரத்திலே உண்டு பண்ணினேன். வசனம் 12. காதுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவைகள் இருந்தது. வசனம் 13. 50 பொன் பொக்கிஷங்களையும் பண்ணி அந்த பொக்கிகளினால் மூடுத்திரைகளை ஒன்றோடொன்று இணைத்து விட்டான். இவ்விதமாக ஒரே வாசஸ்தலமாயிற்று. வசனம் 14. இஸ்ரவேலின் மேலே வசனம் 14. இஸ்தலத்தின் மேலே கூடாரம் போடும்படி ஆட்டு மயிரினால் நெய்த 11 குடும்ப மூடுத்திரைகளையும் பண்ணினான். வசனம் 15. ஒவ்வொரு மூடுத்திரையும் 30 முழ நீளமும் முழம் அகலமாய் இருந்தது. 11 மூடுத்திரைகளும் ஒரே அளவாய் இருந்தது. வசனம் 16. 5 மூடுத்திரைகள் ஒன்று மற்ற 6 மூடுத்திரைகளும் ஒன்று இணைந்தது. வசனம் 17. இணைக்கப்பட்ட ஒரு மூடுத்திரையின் ஓரத்தில் 50 காசுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுத்திரைகள் ஓரத்திலும் 50 காசுகளையும் உண்டாக்கி. வசனம் 19. கூடாரத்தை ஒன்றாய் இணைக்க விட 50 வெண்கல பொக்கிஷங்களையும் உண்டாக்கினான். வசனம் 19. சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலில் கூடாரத்திற்கு ஒரு மூடியை அதன் மேலே போட தகசுலின் ஒரே மூடியையும் உண்டு பண்ணினான்.
வசனம் 20. வாஸ்தலத்திற்கு நிமிர்ந்திருக்கும் பலகை சித்திமர தாள் செய்தான். வசனம் 21. ஒவ்வொரு பலகையும் 10 முழு நீளமும் ஒன்றரை முழு அகலமாக இருந்தது. வசனம் 22. ஒவ்வொரு பலகையும் ஒன்றுக்கொன்று சம தூரமான 2 கழுத்துகள் இருந்தன. வாசஸ்தலத்தின் பலகைகள் எல்லாம் இப்படியே செய்தான். வசனம் 23. வாசஸ்தலத்தின் செய்யப்பட்ட பலகை தெற்கே தென் திசைக்கு இருப்பது பலகைகளே உண்டாகி. வசனம் 24. அதற்கு 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணினான். வசனம் ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளும் 2 பாதங்களையும் மற்ற பலகை கீழ் அதன் 2 கழுகுகளுக்கு 2 பாதகங்களையும் பண்ணினதாவது அண்ணி வைத்து. வசனம் 25. வாஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடப்புறத்தில் 20 பலகை, அவைகளுக்கு 20 வெள்ளி காசுகளையும் செய்தான். வசனம் 26. ஒரு பலகையின் கீழே 2 பாதங்கள், மற்ற பலகையில் கீழே 2 பாதங்களும் செய்தான். வசனம் 27. வாஸ்தலத்தின் மேல்புறத்திற்கு 6 பலகையும். வசனம் 28. வாஸ்தலத்தின் இருபுறங்களிலும் மூலைக்கு 2 பலகையும் செய்தான். வசனம் 29. அவைகள் கீழே இசைக்கப்பட்டு இருந்து மேலேயும் ஒரு வளையத்தில் இசைக்கப்பட்டிருந்தது. 2 மூலைகளுள் உள்ள அவ்விரண்டிற்கும் அப்படியே செய்தான். வசனம் 30. அந்தபடியே 8 பலகைகளும் அவைகள் ஒவ்வொன்று பலகையும் கீழே 2 பாதங்களும் 16 வெள்ளி பாதங்களும் இருந்தது. வசனம் 31. சித்தி மரத்தால் வாஸ்தலத்தில் ஒரு பக்கத்து பலகைக்கு 5 தாழ்பாள்களையும். வசனம் 32. வாஸ்தலத்தில் மறுபக்கத்து பலகைக்கு 5 தாழ்பாள்களையும் வாஸ்தலத்தின் மேல்புற பின்பு பலகைக்கு 5 தாழ்பாள்களையும் பண்ணினான். வசனம் 33. நடு தாழ்பாள் ஒரு முனை தொடங்கி மற்றொரு முனை மட்டும் பலகையின் மையத்தில் பாயும்படி செய்தான். வசனம் 34. பலகையை பொன்தகட்டால் மூடி தாழ்பாள்களின் இடங்களாகிய அவைகள் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பாள்களை பொன்தகட்டால் மூடினான். வசனம் 35. இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் தரித்த மெல்லிய பஞ்சு நூல் செய்யப்பட்டதும் விசித்திர வேலையாகிய கேருபீன்களுமான ஒரு திரையை உண்டு பண்ணி. வசனம் 36. அதற்கு சித்தி மரத்தினால் 4 தூண்களையே செய்து அவைகளை பொன்தகட்டால் மூடி அவைகளை கொக்கிகளை பொன்னினால் பண்ணி அவர்களுக்கு 4 வெள்ளி பாதங்களை வார்ப்பித்தான். வசனம் 37. குறவாசலுக்கு இளநூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் தரித்த மெல்லிய பஞ்சு நூலும் செய்து சித்திர தைல வேலைக்கு ஒரு தகுதி திரையும். வசனம் 38. அதன் 5 தூண்களையும் அவைகளின் வளையங்களையும் உண்டாக்கி அவைகளின் குமிழ்களையும் வேலையங்களையும் பொன்தகட்டால் மூடினான். அவைகள் 5 பாதங்கள் வெண்கலமாயிருந்தது.